இப்போ இந்த ஈக்குவேஷன் இந்த இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஈக்குவேஷன். ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து நீங்கள் வந்து அந்த இருக்குல்ல, அந்த ஈக்குவேஷன் வந்து அந்த ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வாங்க. போனீங்கன்னா அந்த டேர்ம் வந்துச்சு. டிராக் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த ஈக்குவேஷனை வந்து ப்ளஸ்ஸால் மல்டிப்ளை பண்ணுறாரு. அவரோட ஈக்குவேஷன் போட்டிங்க பார்த்தீங்களா, இந்த ஈக்குவேஷன் வந்து அது வந்து மைனஸில் இருக்கு. சரியா? இது வந்து இந்த பக்கம் கொண்டு வந்தீங்க அப்படின்னா இது வந்து ஈஸை, அதனால இது மைனஸில் இருக்கு. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ப்ளஸ்ஸால் மல்டிப்ளை பண்ணுறாரு. எப்படி பண்ணியிருக்கேன்னு பாருங்க. அவருடைய ஈக்குவேஷன் வேல்யூ இருக்கு. ஓகே, இது வந்து ஈன்னு தெரியும் நம்மளுக்கு. இ இந்த டேர்ம் எல்லாத்தையும் இங்கே கொண்டு போயிருக்கு, மைனஸில் வந்திருக்கு. டிராக் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த ஈக்குவேஷனோட இந்த ப்ளஸ் குவான்டிட்டியை மல்டிப்ளை பண்ணுறாரு. ஓகே, இதுதான் பியூட்டி. கிட்டத்தட்ட ரொம்ப திங்க் பண்ணி பண்ணியிருப்பாரு. ஓகே, ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குது பார்ப்போம். ஸோ இது வந்து அந்த டேர்ம், இது வந்து இந்த டேர்ம். நீ ரெண்டே மல்டிப்ளை பண்ணுறீங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ஃபா வந்து மேட்ரிக்ஸ், பீட்டா ஆல்சோ மேட்ரிக்ஸ். இது வந்து ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஆப்ரேட்டரில் இருக்குது. ஸோ வந்து கேர்ஃபுல்லாக இதில் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து இதை வந்து ஆல்ஃபா எக்ஸ் பிஎக்ஸ்னு எழுதலாம், ஆல்ஃபா ஒய் பிஒய்னு எழுதலாம், ஆல்ஃபா இசட் பிஇசட்னு எழுதலாம். இந்த டேர்ம் அப்படி எழுதிட்டு மல்டிப்ளைட் பை இந்த டேர்ம் எக்ஸ்பேண்ட் பண்ணி இங்கே போட்டேன். சரியா? ஸோ இந்த டேர்ம் வந்து இதை சொல்லுது, இந்த டேர்ம் வந்து இங்கே சொல்லுது. கிளியராக இருக்கா? சந்தேகமாக இருக்கா? இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ இ மல்டிப்ளைட் பை இ வந்து இ ஸ்கொயர். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஆல்ஃபா எக்ஸ் பிஎக்ஸ் மல்டிப்ளை பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் டேர்ம் வர்றதுக்கு. இந்த டேர்ம் மல்டிப்ளை பண்ணுறேன், இந்த டேர்ம் இதை மல்டிப்ளை பண்ணி முதல் டேர்ம் போட்டுக்கிட்டேன். இந்த சி மல்டிப்ளை பை சி வந்து சி ஸ்கொயர், மைனஸ் மல்டிப்ளை பை ப்ளஸ் வந்து மைனஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் கிளியர் ஆயிடுச்சு. திஸ் டேர்ம் மல்டிப்ளைட் பை திஸ் டேர்ம் மல்டிப்ளை பை திஸ் டேர்ம் மல்டிப்ளை பை திஸ். இந்த டேர்ம் என்ன மல்டிப்ளை பண்ணி எனக்கு என்ன கிடைக்கும்? மைனஸ் பீட்டா ஸ்கொயர் எம் ஸ்கொயர் சி பவர் 4 கடைசியில் எழுதியாச்சு. இப்போ அடுத்தது, இப்போ இந்த டேர்ம் மல்டிப்ளை பண்ணுறேன், இந்த டேர்ம் மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகே, கிராஸாக மல்டிப்ளை பண்ணுறேன். இந்த டேர்ம் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும்? ஆல்ஃபா எக்ஸ் பிஒய் பிஎக்ஸ் பிஒய் வந்துடுது. இந்த டேர்ம் மல்டிப்ளை பண்ணும்போது ஆல்ஃபா ஒய் ஆல்ஃபா எக்ஸ் பிஎக்ஸ் பிஒய் வந்துடுது. அதனால பிஎக்ஸ் பிஒய் வந்து காமனாக வெளியே எடுத்துக்கிட்டேன். எல்லாருக்கும் இது புரியுதா? வழக்கமான சி வந்து இங்கே இருக்கு, இங்கே இருக்கு, அதனால சி ஸ்கொயர் மைனஸ் மல்டிபிள் பை ப்ளஸ் மைனஸ். இப்போ அடுத்து என்ன பண்றேன்? இந்த டேர்மும் இந்த டேர்ம் மல்டிப்ளை பண்றேன். அடுத்த டேர்ம் கிடைச்சிருது பாருங்க. ஆல்ஃபா ஒய் ஆல்ஃபா இசட் ஆல்ஃபா ஒய் மல்டிப்ளைட் பை பி ஒய் பி இசட் இது வந்துருச்சு. அடுத்து என்ன பண்றேன்? இந்த டேர்ம். ஓகே, ஸோ முதல்ல இதுவும் எடுத்துக்கிட்டோம். அடுத்து என்ன பண்ணோம்? நம்ம இதுவும் எடுத்துக்கிட்டோம். அடுத்து இதுவும் எடுத்துக்கிட்டோம். அடுத்து இதுவும் எடுத்துக்கிட்டு அடுத்த டேர்ம் வந்துருச்சு. இந்த லாஸ்ட் டைம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இதை மல்டிப்ளை பண்ணால் இது கிடைக்கும். சிம்பிள் தான். இப்போ கடைசி ஒன் மோர் டேர்ம், லாஸ்ட் டேர்ம். இப்போ இதையும் மல்டிப்ளை பண்ணணும். இந்த ஹோல் டேர்மும் இதையும் மல்டிப்ளை பண்ணணும் கடைசி. சரியா? இந்த டேர்ம் மல்டிப்ளைட் பை திஸ், இந்த டேர்ம் மல்டிப்ளைட் பை திஸ் பண்ணீங்க அப்படின்னா இதில் யூ வில் கெட், இங்கே ஒரு சி இருக்கா, இங்கே சி ஸ்கொயர், அப்போ வந்து சி கியூப் வந்துருச்சு. ஓகே, இப்போ ஆல்ஃபா எக்ஸ் பீட்டா இந்த இருக்கு, ஆல்ஃபா எக்ஸ் பீட்டா, அது மாதிரி பீட்டா ஆல்ஃபா எக்ஸ் ரெண்டுமே பிஎக்ஸ்ல இருக்கு. அதே மாதிரி அடுத்த டேர்ம் வந்துடுது, அதுக்கு அடுத்த டேர்ம் வந்துடுது. எல்லாருக்கும் இது புரியுதான்னு பாருங்க. எல்லாருக்கும் இது புரியுதா? இப்போ அடுத்தது, ஸோ வி ஆர் கம்பேரிங். நம்ம இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம வந்து 9.107 அதாவது 9.107 கம்பேர் பண்ணுறோம். இந்த ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேர்ம் வந்து கண்டிப்பாக வந்து ஜீரோவாக இருக்கணும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா. ஏன்னா இந்த டேர்முடைய ஆன்சர் வந்து அதில் இல்லை. இது ஜீரோவாக இருக்கணும், சரியா? இந்த டேர்ம் பாருங்க, பீட்டா ஸ்கொயர் எம் ஸ்கொயர் சி பவர் 4. இப்போ பீட்டா வந்து நீங்கள் வந்து 1 போட்டிங்க அப்படின்னா 1 ஸ்கொயர் 1 வந்துடுது. அதனால வந்து உங்களுக்கு வந்து எம் ஸ்கொயர் சி பவர் 4 இந்த டேர்ம் வந்து வரணும். ஓகே, அது மாதிரி இந்த டேர்ம் வந்து உங்களுக்கு வந்து ஜீரோவாக இருக்கணும், இந்த டேர்ம் ஜீரோவாக இருக்கணும், இந்த டேர்ம் ஜீரோவாக இருக்கணும். இப்போ ரிமைனிங் டேர்ம்ஸ் ஃபுல்லாக ஜீரோவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை நீங்கள் கொண்டு போய் வந்து இ ஸ்கொயர் சி ஸ்கொயர் பி ஸ்கொயர் பிளஸ் எம் ஸ்கொயர் சி பவர் 4ல் நீங்கள் வந்து எழுதலாம். அப்போ இந்த டேர்ம்லாம் ஜீரோவை கொண்டு வரணும். என்னென்ன கண்டிஷன் கொடுத்துருக்காரு? இந்த கண்டிஷன் பாருங்க. இந்த கண்டிஷன் வந்து என்ன சொன்னேன் நான்? 0. இந்த கண்டிஷன் என்ன? 0. பீட்டா ஸ்கொயர் வந்து 1, இது 0. அப்போ அடுத்து ஆல்ஃபா எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, இந்த டேர்ம் என்ன இருக்கு? சி ஸ்கொயர் பி ஸ்கொயர். அப்போ ஆல்ஃபா எக்ஸ் ஸ்கொயர் என்னமா இருக்கணும்? 1 இருக்கணும். வெரி குட், 1 இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும்.
இப்போ ஆல்ஃபா எக்ஸ் என்னது? பவுலிஸ் மேட்ரிக்ஸ். பவுலிஸ் சிம்பிளஸ்ட் பவுலிஸ் மேட்ரிக்ஸ் ஆல்ஃபா இசட் ஈக்குவல் டு 1 0 1 0 0 மைனஸ் 1 சிம்பிளஸ்ட் ஒன். இதுக்கு நீங்கள் வந்து ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா ஆல்ஃபா இசட் ஸ்கொயர்டை வந்து நீங்கள் ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா யூனிட்டியாக வரும், 1 0 0 1 வரும். இதை ஸ்கொயர் பண்ணி பாருங்க, யூ வில் கெட். அப்போ ஆல்ஃபா எக்ஸ்னுடைய ஆன்சர் வந்து 1. ஆல்ஃபா ஒய் ஸ்கொயர் கண்டுபிடிங்க, ஏற்கனவே தெரியும் நம்மளுக்கு பவுலிஸ் மேட்ரிக்ஸ் ஆல்ஃபா ஒய், அதை ஸ்கொயர் பண்ணுங்க, ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா கரெக்டாக 1 0 0 1 தான் வரும். ஆல்ஃபா இசட் ஸ்கொயர் தான் நம்ம பார்த்தோம். ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ஃபா எக்ஸ்னுடைய ஆன்சர் 1 வரணும், ஆல்ஃபா ஒய் ஸ்கொயர் ஆன்சர் 1 வரணும், ஆல்ஃபா இசட் ஸ்கொயர் ஆன்சர் 1 வரணும். அப்போ தான் நீங்கள் இந்த இதை போட முடியும். ஸோ கண்டிஷன் ஃபுல்லாக கிளியர் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் கண்டிஷன். ஆல்ஃபா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1, பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இந்த டேர்ம் ஃபுல்லாக என்னவா இருக்கும்? 0 இருக்கும். இந்த டேர்ம் ஃபுல்லாக என்னவா இருக்கும்? 0 இருக்கும். ஸோ பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஸோ இப்போ இந்த டேர்ம் ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கோங்க, இந்த டேர்ம் ஈக்குவல் டு 0, இந்த ரெண்டு டேர்ம்ஸும் 0, ஃபர்ஸ்ட் இது மட்டும் எடுத்துக்கிறோம். இந்த டேர்ம் ஈக்குவல் டு 0 போட்டோம்னா இந்த டேர்ம் நான் அந்த பக்கம் கொண்டு போனால் என்ன அர்த்தம் அப்படின்னா ஆன்டி கம்யூட். ஸோ இது ரெண்டு ஆன்டி கம்யூட் வித் ஈச் அதர். ஏபி ஈக்குவல்ஸ் பிஏ அப்படின்னா கம்யூட், சரியா? ஏபி ஈக்குவல் டு பிஏ, ஏபி ஈக்குவல்ஸ் மைனஸ் பிஏ ஆன்டி கம்யூட் வித் ஈச் அதர். நம்ம என்ன கிளாஸில் பார்த்துருக்கோம். அப்போ இது ரெண்டும் ஆன்டி கம்யூட் சொல்லிட்டு புதுசாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு ஃபர்ஸ்ட் டைம். ஸோ ஆல்ஃபாஸ் அண்ட் பீட்டா தே ஆன்டி கம்யூட் வித் ஈச் அதர் இன் பேர்ஸ். அது ஸ்கொயர்ஸ் என்ன இருக்குது? யூனிட்டியாக இருக்குது. ஆல்ஃபா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1, பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு 1, ஆல்ஃபா ஒய் ஸ்கொயர், ஆல்ஃபா இசட் ஸ்கொயர் எல்லாமே வந்து ஸ்கொயர்ஸ் வந்து என்னவா இருக்குது? 1க்கு ஈக்குவலாக இருக்குது. தோஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இமிடியட்லி சஜஸ்ட் தட் தே cannot be numbers. நம்பர்ஸாக இருக்கிறது வாய்ப்பு இல்லை, நம்பர்ஸ் கம்யூட் ஆகும். நான் சொன்ன மாதிரி 4 multiplied by 3 ஈக்குவல்ஸ் 3 multiplied by 4 கம்யூட் ஆகுது. ஸோ நம்பர்ஸ் cannot be. ஸோ ஆன்டி கம்யூட்டிவ் மேட்ரிக்ஸாக இருக்கும். அப்போ என்ன பண்ணார் அப்படின்னா ஆன்டி கம்யூட்டிவ் மேட்ரிக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா பவுலிஸ் ஸ்பின் மேட்ரிக்ஸ் ஈஸியாக எடுத்து உள்ள போட்டார். So hence it is convenient to express them in terms of matrices. The energy can be written like this. So இதுதான் வந்து அவருடைய எனர்ஜி. இதை நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாறும். பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாறணும், மாறினா தான் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாறணும். இந்த ஹாமில்டோனியம் பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கும். அதுக்கு தான் நான் சொன்னேன் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. இந்த 2ab வராது. ஓகே, அப்போ ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், அதர் டேர்ம்லாம் 0 ஆயிடுது, ஆன்டி கம்யூட்னால 0 ஆயிடுது. ஓகே, ஏபி ப்ளஸ் பிஏ இருக்க பார்த்தீங்களா கடைசி, நீங்கள் வந்து ஏ வந்து ஆப்ரேட்டர், பி வந்து ஆப்ரேட்டர். ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பிஏ. ஏபி ப்ளஸ் பிஏ வந்து ஆன்டி கம்யூட் 0. இதுதான் ஐடியா, இதோடைய ஐடியா இருக்கும். ஏன்னா எல்லா பவுலிஸ் மேட்ரிசஸும் ஆன்டி கம்யூட். ஸோ அந்த பியூட்டிஃபுல் ஐடியாவை எடுத்துகிட்டு அவர் என்ன பண்ணார் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனும் பிளான் பண்ணார். இந்த ஈக்குவேஷன் வந்து கிளியராக வந்து எல்லா ஃபெர்மியான்ஸ்க்கும் ரிலேட்டிவிஸ்டிக் ஈக்குவேஷனும் வந்து இது மாறிடுச்சு. ஃபெர்மியான்ஸ்க்கு ஒர்க் அவுட் ஆகுது. கிளைன் கார்டன் ஈக்குவேஷன் வந்து போசானுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, அங்கே எலக்ட்ரான்ஸே வரல. இது வந்து எலக்ட்ரானுக்கு ஒர்க் அவுட் ஆகுது, ப்ரோட்டானுக்கு ஒர்க் அவுட் ஆகுது, எல்லாம் ரிலேட்டிவிஸ்டிக் பார்ட்டிகளுக்கு எல்லா பார்ட்டிகல்ஸ்க்கும் ஒர்க் அவுட் ஆகுது, எல்லா ஃபெர்மியான்ஸ்க்கும் ஒர்க் அவுட் ஆகுது. பியூட்டிஃபுல் ஈக்குவேஷன் இந்த ஈக்குவேஷன். ஸோ இது ரிமார்க்கபிள் அச்சீவ்மெண்ட் இது. ஓகே, ஸோ அதனால் பால் டெராக் வந்து பெஸ்ட் மேத்தமெட்டிக்ஸ்னு சொல்லுவாங்க ஸோ அந்த காலத்தில். ஓகே ஓகே ஸோ த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சைன் கேன் பி டேக்கன். பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம். ஸோ மைனஸ் ஆல்ஃபா வந்து ரீப்ளேஸ் பை மைனஸ் ஆல்ஃபா, பீட்டா மைனஸ் பீட்டா போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து வில் நாட் சேஞ்ச். ஸோ இதுதான் வந்து டிராக் ஹாமில்டோனியன். ஓகே, டிராக் ஹாமில்டோனியன் இந்த இருக்குது. இந்த முன்னாடி போட்டோம் பார்த்தீங்களா, இந்த முன்னாடி பார்த்தோம்னா அதே தான் டிராக் ஹாமில்டோனியன். சி ஆல்ஃபா டாட் பி ப்ளஸ் பீட்டா எம்ஜி ஸ்கொயர். இதுக்கு நீங்கள் கரஸ்பாண்டிங் ஆப்ரேட்டர் போட்டிங்க அப்படின்னா இதுதான். வழக்கம் போல் என்ன பண்ணுவோம், நம்ம பிக்கு வந்து ஒரு ஆப்ரேட்டர் போடுவோம், மைனஸ் ஐஹெச் கிராஸ் டெல் போடுவோம். ஈக்கு வந்து ஐஹெச் கிராஸ் டிசை பை டிடி போடுவோம். அந்த ஆப்ரேட் பண்ணிங்கன்னா இது இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர். ஸோ டிராக் ஹாமில்டோனியன் டிராக் ஈக்குவேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர். இது வந்து ரிலேட்டிவிஸ்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் அ பார்ட்டிகல், குவாண்டம் பார்ட்டிகல். சரியா, எல்லாருக்கும் இது புரியுதா? ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஆஃப் த சேம் ஆர்டர் தான் இருக்கும், ரெண்டும் சேம் ஆர்டர் தான். ஸோ அடுத்த டாபிக் வந்துட்டோம், டிராக் மேட்ரிசஸ் அண்ட் தேர் ப்ராப்பர்ட்டிஸ். என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது? அஃப்கோர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து ஹெர்மிஷியன் ப்ராப்பர்ட்டி. ஏன்னா ரியல் ஐகன் வேல்யூஸ் வந்து ரியலாக இருக்கணும். ஸோ கண்டிப்பாக வந்து ஹெர்மிஷியன் ப்ராப்பர்ட்டியாக இருக்கணும். ஐகன் வேல்யூஸ் ஷுட் பி ரியல்.
ஸோ ஹெர்மிஷியன் ப்ராப்பர்ட்டியாக இருக்கணும். ஸோ டிராக் மேட்ரிசஸ் ஆன்டி கம்யூட் இன் பேர்ஸ் and their squares are unity. இப்போ தான் பார்த்தோம் ஆல்ஃபா எக்ஸ் ஆல்ஃபா ஒய் ப்ளஸ் ஆல்ஃபா ஒய் ஆல்ஃபா எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு பார்த்தோம் ஃபஸ்ட்டு ஆன்டி கம்யூட். ரெண்டாவது வந்து ஆல்ஃபா எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல்ஸ் 1, ஆல்ஃபா ஒய் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 1, ஆல்ஃபா இசட் ஸ்கொயர்டு ஆல்சோ ஈக்குவல் டு 1. ஸோ their squares are unity. The operators in Dirac Hamiltonian have to be Hermitian. இன்னும் ரியல் ஐகன் சொல்லி வரணும். அதனால ஆல்ஃபா எக்ஸ் ஆல்ஃபா வி மஸ்ட் பி ஹெர்மிஷியன். ஹெர்மிஷியனா என்ன கண்டிஷன் கொடுக்கணும்? ஆல்ஃபா எக்ஸ் டேகர் which is equal to ஆல்ஃபா எக்ஸ். தான் ஹெர்மிஷியன் கண்டிஷன். ஸோ எல்லாமே வந்து ஹெர்மிஷியன் மேட்ரிசஸ். ஓகே, ஏன்னா ரியல் ஐகன் வேல்யூஸ் வரணும், ப்ளஸ்ஸாக இருக்கலாம் மைனஸாக இருக்கலாம், ரியல் ஐகன் வேல்யூஸ் வரணும். ஸோ இது வந்து ஹெர்மிஷியன் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ ஆஸ் எவ்ரி ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் இஸ் ஸ்கொயர் therefore Dirac matrices வந்து alpha must be square matrices. Hence the squares of the eigenvalues of the four matrices will be 1, 2, 3, 4. இந்த plus or minus 1 இருக்கும். Since the square is unity, so plus or minus 1 இருக்கும். இப்போ அடுத்தது போவோம், ட்ரேஸ்க்கு போவோம். ட்ரேஸ்னானது சம் ஆஃப் டயகனல் எலிமெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன சொன்னோம்னா ஹெர்மிஷியன் ப்ராப்பர்ட்டி, ரெண்டாவது ட்ரேஸ் கண்டுபிடிக்கும். ட்ரேஸ்னானது சம் ஆஃப் டயகனல் எலிமெண்ட்ஸ். இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்? ஆல்ஃபா எக்ஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா எக்ஸ் பீட்டா ஸ்கொயர் எழுதலாமா? ஏன்னா பீட்டா ஸ்கொயர் வந்து ஆன்சர் 1. ஸோ நான் ஆல்ஃபா எக்ஸ் எப்படி எழுதுறேன்? நான் ஆல்ஃபா எக்ஸ் மல்டிப்ளைட் பை பீட்டா ஸ்கொயர் எழுதுறேன். இந்த பீட்டா ஸ்கொயர் வந்து பீட்டா பீட்டான்னு போட்டுக்கிறேன். இது மாற்றி எழுதுனா மைனஸ் வரும் ஆப்ரேட்டரில், அதனால் வந்து பீட்டா இந்த தள்ளி போட்டேன்னா மைனஸ் வந்துடுது. இப்போ ரெண்டுக்கு நான் ட்ரேஸ் எடுக்கிறேன். என்னுடைய எய்ம் என்னது? ட்ரேஸ் கண்டுபிடிக்கணும், அதான் என்னுடைய எய்ம். ஸோ ட்ரேஸ் ஆஃப் ஆல்ஃபா எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ட்ரேஸ் ஆஃப் திஸ், அது கண்டுபிடிக்க பாருங்க. அப்போ ட்ரேஸ் ஆஃப் திஸ். இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த பீட்டா ஆல்ஃபா எக்ஸை மாற்றி எழுதுறேன். மாற்றி எழுதலாமா? இப்போ மைனஸ் எடுத்துறேன், அப்போ ப்ளஸ்ஸாக மாறிடுது. ஸோ இது போட்டு நான் இப்போ பீட்டா அந்த பக்கம் கொஞ்சம் பீட்டா ஸ்கொயராக மாறிடுது. இப்போ மைனஸ் ட்ரேஸ் ஆஃப் ஆல்ஃபா எக்ஸ் பீட்டா ஸ்கொயர். ஆல்ஃபா எக்ஸ் பீட்டா ஸ்கொயர் என்னது? ஆல்ஃபா எக்ஸ். ஸோ மைனஸ் ட்ரேஸ் ஆஃப் ஆல்ஃபா எக்ஸ். அப்போ ட்ரேஸ் ஆஃப் ஆல்ஃபா எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ட்ரேஸ் ஆஃப் ஆல்ஃபா எக்ஸ். அப்போ இதை இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா 2 ட்ரேஸ் ஆஃப் ஆல்ஃபா எக்ஸ் ஈக்குவல் டு 0. 2 cannot be equal to 0. ஸோ ட்ரேஸ் ஆஃப் ஆல்ஃபா எக்ஸ் ஈக்குவல் டு 0. முக்கியமான கணக்கு. ஸோ ட்ரேஸ் ஆஃப் ஆல்ஃபா எக்ஸ் 0 அப்படின்னா ஆல்ஃபா எக்ஸினுடைய வேல்யூ, ஆல்ஃபா எக்ஸ் மேட்ரிக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அவனுடைய ட்ரேஸ் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். ஆல்ஃபா இசட் ஈக்குவல் டு என்ன சொன்னேன் நான்? ஃபேமஸ் சொன்ன ஆல்ஃபா இசட் ஈக்குவல் டு 2/2 மேட்ரிக்ஸில் 1 0 0 -1 டயகனல்ஸை கூட்டுங்க. 1 + -1 ஆன்சர் என்னது? 0. சிம்பிளானது, இதை முதல்ல கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. மற்ற ரெண்டுக்கும் டயகனல்ஸே இல்லை. ஆல்ஃபா எக்ஸ்க்கு இருக்காது, ஆல்ஃபா ஒய்க்கு இருக்காது, ஆனால் 0 தான் வரும். ஓகே, ஸோ இதுதான் இந்த இடத்துல ஐடியா. ஸோ இது வந்து ஒரு கண்டிஷன். ட்ரேஸ் ஆஃப் ஏபிசி ஈக்குவல் டு ட்ரேஸ் ஆஃப் இந்த சைக்ளிக் ஆர்டரை ஃபாலோ பண்ணணும். ஏற்கனவே நம்ம கிளாஸில் பார்த்துருக்கணும். ஸோ இட் இஸ் எவிடென்ட் தட் ஈக்குவேஷன் 9.121 ட்ரேஸ் ஆஃப் ஆல்ஃபா எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ கொஞ்சம் நேரம் சொன்னேன் நான் ப்ளஸ் ஆஃப் -1 ஈக்குவல் டு 0. திஸ் ரெஸ்ட்ரிக்ட்ஸ் த டைமென்ஷன் ஆஃப் n ஆஃப் ஆல்ஃபா எக்ஸ் மஸ்ட் பி ஈவன் நம்பராக இருக்கணும். ஸோ இதுதான் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது, ஈவன் நம்பராக தான் இருக்க முடியும். 2ஆக இருக்கலாம், 3ஆக இருக்காது, 4ஆக இருக்கலாம். ஸோ ஈவன் நம்பர் தான் இருக்கணும். ஸோ அப்ளிகபிள் இது வந்து ஆல்ஃபா எக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். இதே மாதிரி திஸ் வில் பி அப்ளிகபிள் ஃபார் ஆல் தி அதர் பவுலிஷ் மேட்ரிசஸ். ஸோ டிராக் மேட்ரிசஸ் ஆர் ஈவன் டைமென்ஷனாக 2/2 இருக்கலாம் அல்லது 4/4 இருக்கலாம். ஓகே, ஸோ எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஐகன் வேல்யூஸ் எப்படி இருக்கணும்? +or-1 இருக்கணும். சின்ஸ் ஆல் த மேட்ரிசஸ் ஆன்டி கம்யூட், தேர்ஃபோர் ஒன்லி ஒன் ஆஃப் த 4 மேட்ரிசஸ் இஸ் டயகனல். மொத்தம் 4 இருக்கு. ஸோ எல்லாமே ஆன்டி கம்யூட்டில் இருக்கு. அப்போ கண்டிப்பாக வந்து ஒரு மேட்ரிக்ஸ்க்கு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா டயகனல் எலிமெண்ட்ஸாக இருக்கணும். அவங்க எதை சூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா பீட்டாவை சூஸ் பண்ணியிருக்காரு. ஓகே, அது வந்து எப்படி இருக்குன்னா 1 0 0 1 அந்த மாதிரி இருக்கும். ஸோ வி நோ தட் வி ஹவ் ஆல்ரெடி 3 ஆன்டி கம்யூட் 2/2 மேட்ரிசஸ், பவுலி மேட்ரிசஸ். ஸோ பவுலி ஸ்பின் மேட்ரிசஸ் கிவன் பை நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். ஸ்கொயர் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக ஆன்சர் வந்து யூனிட்டியாக தான் இருக்கும். இதை ஸ்கொயர் பண்ணி நீங்கள் எடுத்தீங்கன்னா யூனிட்டியாக தான் இருக்கும். So it can be shown that the fourth matrix that anti-commutes with these cannot be found. இது வந்து ஒரு கராவதி. The next possibility is n equal to 2 முடிச்சுனா n equal to 4. So arbitrary beta matrix is taken to be diagonal with 2 plus 1 eigenvalues and 2 minus 1 eigenvalues. So 2 plus 1 eigenvalues வரும், 4 எடுத்தீங்கன்னா. So 2 minus 1 eigenvalues வரும். So we have 3 Pauli spin matrices alpha x, alpha y, alpha z satisfying all the properties, but we cannot have such fourth 2/2 matrix. So next possibility is 4/4 matrix. எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்க பாருங்க. ஆல்ஃபா எக்ஸ் வந்து 4/4 போட்டிருக்காங்க. இந்த கார்னர்ஸ் எடுத்துக்காங்க. இது ஃபுல்லா வந்து சிக்மா எக்ஸ் பாருங்க, இது ஃபுல்லா சிக்மா எக்ஸ். அதனால 2/2 எப்படி எழுதலாமா?
0 சிக்மா எக்ஸ் 0. இப்போ சிக்மா எக்ஸ் போல நீங்க என்ன எழுதுங்க 0 1 1 0 எழுதணும்னா இது வரும். இதே மாதிரி ஆல்பா ஒய் இது ஃபுல்லா என்ன வரும் சிக்மா ஒய், இது ஃபுல்லா என்ன வரும் சிக்மா ஒய், இது ஃபுல்லா வந்து சிக்மா இசட், இது ஃபுல்லா சிக்மா இசட். ஸோ 2/2 அதுக்கடுத்து 4/4 வந்துச்சு. ஸோ பீட்டா பாருங்க, பீட்டா நான் என்ன சொன்ன மாதிரி வந்து எப்படி இருக்கும் டயகனல் எலிமெண்ட்ஸாக வரும். பீட்டா நான் சொன்ன மாதிரி டயகனல் எலிமெண்ட்ஸாக வரும். அப்போ வந்து உங்களுக்கு டயகனல்ஸாக வரும்போது இது ஃபுல்லாக பாருங்க 1, இது ஃபுல்லாக பாருங்க -1. ஸோ இது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து I0 0 -1. ஓகே. So clearly these matrices are Hermitian since alpha x, alpha y and alpha z are Hermitian. Okay. So the matrices given in equation 9.23 இது ஃபுல்லா 9.23 ல இருந்து 26 வரை பாத்தீங்கன்னா Dirac matrices. அது ஃபுல்லா Dirac matrices 4/4 matrices. இந்த ஸ்டாண்டர்ட் ரெப்ரசன்டேஷன் since alpha s beta 1 ஆல்பாஸும் பீட்டாவும் வந்து எப்படி இருக்கு 4/4 matrices இருக்கு. அதனால நீங்க எப்படி எழுதலாம் அப்படின்னா வேவ் ஃபங்க்ஷனை 4 காலம் வெக்டார் எழுதலாம், 4 ரோ வெக்டரா எழுதலாம். இது பேர் வந்து என்ன அப்படின்னா டிராக் ஸ்பின்னார்ஸ். இந்த 4/4 4 எழுதுனீங்க அப்படின்னா இது வந்து டிராக் ஸ்பின்னார்ஸ் 4 காம்பனண்டா. ஓகே. இந்த கவுண்டர் பார்ட் ஆஃப் ஷ்ராடின்ஜர் ஈக்குவேஷன் டிராக் தியரி இஸ் 4/4 மேட்ரிக்ஸ். அடுத்து நெகட்டிவ் எனர்ஜி ஸ்டேட்ஸ் லாஸ்ட் டாபிக். ஏற்கனவே கிளாஸில் சொல்லியிருக்கேன் நான் அந்த எக்ஸ்பிரஷன் ஃபார் ஈல வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் வருது. ப்ளஸ் எனர்ஜி நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், கைனடிக் எனர்ஜி இஸ் ப்ளஸ் அப்படின்னா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். இது கைனடிக் எனர்ஜி இஸ் மைனஸ் அப்படின்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. எந்த பார்ட்டிகளுக்கு மைனஸ் எனர்ஜி இருக்கும்? ஈவன் வந்து ஹைசன்பர்க்கு ஒத்து வரல, ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனும் இதுக்கு வந்து உடன்பாடு இல்லை. பட் இதை வந்து கரெக்டாக வந்து டிராக் என்ன சொல்கிறாரு, என்னோட ஈக்குவேஷன் கரெக்டுன்றார். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நான் ஈக்குவேஷன் பார்த்துருக்கேன். அவர் சொன்னது எப்படின்னா தியரிட்டிக்கல் ஒர்க் பண்ணுறவங்கலாம் சேர் மேலே உட்காந்துப்பாங்க. அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், சேர் மேலே உட்காந்து பண்ணுவாங்க. எப்படி எடுப்பாங்க அப்படின்னா பழைய மேத்தமெட்டிக்ஸ் தியரியை எடுத்து அப்ளை பண்ணி திங்க் பண்ணி ஒரு புது ஈக்குவேஷன் கொண்டு வருவாங்க. டிராக்கும் பண்ணியிருக்காரு, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 1 by 1 பண்ணியிருக்கேன் நான், என்னோட ஈக்குவேஷன் தப்பு இல்லை அப்படின்றார். எப்படி ஒரு இன்டர்பிரட் பண்ணிருக்க முடியும்? ஒரே சான்ஸ் அப்படின்னா எப்படி இன்டர்பிரட் பண்ணார் அப்படின்னா எல்லா எனர்ஜியுமே வந்து வேக்கம் ஸ்டேட்டில் உள்ள எல்லா எனர்ஜியும் வந்து நெகட்டிவ் எனர்ஜியாக எடுத்துக்கிட்டாரு. எல்லா எனர்ஜியும் நெகட்டிவாக எடுத்துக்கிட்டார். இந்த நெகட்டிவ் எனர்ஜி ஸ்டேட்ஸ் எல்லாமே எலக்ட்ரான்ஸ் எல்லாம் அப்படியே வந்து வேக்கம் ஸ்டேட்டில் இருக்கு. சரியா? இது வந்து பவுலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் அப்ளை பண்ணியிருக்கு. ஓகே, ஒபே பண்ணியிருக்கு. இப்போ உள்ளுக்கு இருக்கு. சில டிஸ்டர்பன்ஸ் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த எலக்ட்ரான் வந்து கெயின்ஸ் எனர்ஜி ஃப்ரம் அவுட் சைட் கோஸ் டு கிராஸ் பண்ணுது. எல்லா இது வந்து வேக்கம் ஸ்டேட், இது கிராஸ் பண்ணுது. எப்படி? இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எனர்ஜியும் வந்து நெகட்டிவ் எனர்ஜியில் தான் இருக்கான், வேக்கம் ஸ்டேட்டில் தான் இருக்கான், அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட். ஓகே. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து -∞ -mc² இருந்து -∞ போயிருக்கு. இது எப்படி ஜம்ப் பண்ணுது அப்படின்னா இங்க ஒரு mc² -mc² இருக்கா, இது ஒரு mc² இருக்கா, 2 times mc² ஜம்ப் பண்ணி இங்க போயிருது. இங்க போயிடுச்சு அப்படின்னா இங்க வந்து ஹோல் ப்ரொடியூஸ் ஆகுது. அது டிராக் ஹோல்ன்றார். இன்னொரு ஒரு பார்ட்டிக்கல் அங்கே இருக்குன்றார். ஹோலை வந்து ஒரு பார்ட்டிக்கலாக எடுத்துக்கிட்டார். அந்த பார்ட்டிக்கல் தான் ஆன்டி பார்ட்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சொல்றாரு, இன்ட்ரடியூஸ் பண்றாரு. ஸோ ஆன்டி பார்ட்டிக்கல். ஸோ இந்த எலக்ட்ரான் போயிடுது. எலக்ட்ரான் போயிடுச்சு அப்படின்னா அதே மாஸ் தான் இருக்கும், சார்ஜ் மட்டும் ஆப்போசிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஸோ இந்த கேப் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து ஃபார்பிடன் கேப். ஃபார்பிடன் கேப் எந்த ஸ்டேட்டும் இருக்காது, இங்கே இருக்கும் அல்லது இங்கே இருக்கும். இங்கே போயிடுச்சு அப்படின்னா இந்த mc² இருந்து இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸ்ல இருக்கு. பாருங்க, P வந்து டென்ஸ் டு இன்ஃபினிட்டி இந்த இதில் வந்து P டென்ஸ் டு -∞. இந்த ரெண்டாக பிரிச்சுக்கிட்டாரு. ஸோ 1930 பார்த்தீங்க அப்படின்னா அப்பெல்லாம் வந்து இந்த தியரி வந்து வந்துக்கிட்டே இருக்கு. என்ன சொல்றாரு, நெகட்டிவ் எனர்ஜி ஸ்டேட்ஸ் வந்து எக்ஸிஸ்டாக இருக்கு, ஆன்டி பார்ட்டிக்கல் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 32 வந்து நான் சொன்ன மாதிரி வந்து ஆண்டர்சன் வந்து யூஎஸ்காரரு, அவர் வந்து காஸ்மிக் கேஸில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டை வச்சு நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒரு பார்ட்டிக்கல், அந்த பார்ட்டிக்கல் பார்த்தோம் அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜாக இருக்கு, எலக்ட்ரானுடைய மாஸ் கரெக்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 1932 வந்து ஆண்டர்சன் கண்டுபிடிச்சார். புதுசாக பேர் வைக்கிறாங்க பாசிட்ரான். ஸோ ஃபார் எவ்ரி பார்ட்டிக்கல் தேர் வில் பி ஆன்டி பார்ட்டிக்கல். ஸோ எலக்ட்ரானுடைய ஆன்டி பார்ட்டிக்கல் வந்து பாசிட்ரான், சேம் மாஸ், சார்ஜ் மட்டும் என்ன இருக்கும், ஆப்போசிட்டில் இருக்கும். 32 ஸோ இவருக்கு 33 வந்து பால் டிராக் கிடச்சிச்சு. 36 வந்து ஆண்டர்சனுக்கு கொடுத்துட்டாங்க நோபல் பிரைஸ் கண்டுபிடிச்சதுனால.
அப்புறம் அதுக்கடுத்து ஒரு 10-15 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா பார்ட்டிகல்ஸுக்கும் ஆன்டி பார்ட்டிகல் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் புரோட்டான் ஆன்டி புரோட்டான், நியூட்ரான் ஆன்டி நியூட்ரான். புரோட்டானோட ஆன்டி பார்ட்டிகல் புரோட்டான் தான் பேர் வச்சுருக்காங்க, ஆன்டி புரோட்டான் வைக்கல, புரோட்டானுக்கு புரோட்டான் தான் வச்சுருக்காங்க. ஓகே, அது மாதிரி எல்லா பார்ட்டிகளுக்கும் ஆன்டி பார்ட்டிகல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இவர் வந்து என்ன சொல்லணும், ஃபாதர் ஆஃப் ஆன்டி பார்ட்டிகல்ஸ்னு சொல்லுவார். ஓகே, அவர் தான் பயனியர். தியரிட்டிக்கலாக வந்து ப்ரிடிக்ட் பண்ணுவார், எக்ஸ்பெரிமெண்ட்லாம் ப்ரூவ் ஆயிடுச்சு 2 years கழிச்சு. ஃப்ரம் ரிலேட்டிவிஸ்டிக் ஈக்குவேஷன் சின்ஸ் சிக்மா இஸ் 2/2 மேட்ரிக்ஸ் அண்ட் E plus E minus will occur. ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும் எனர்ஜி வந்து பாசிட்டிவாக இருக்கும் நெகட்டிவாக இருக்கும். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா MC ஸ்கொயர், இன்னொன்று வந்து -MC ஸ்கொயர். இந்த எனர்ஜி ஸ்பெக்ட்ரம் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி பிரான்ச்சஸில் இருக்கும். ஸோ ஒன்று வந்து ப்ளஸில் இருக்கும், இன்னொன்று வந்து மைனஸ் இருக்கும். ப்ளஸில் இருக்கிறது எங்கே ஸ்டார்ட் ஆகுது, MC ஸ்கொயர்லேருந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுது, இன்ஃபினிட்டி போகுது. -MC ஸ்கொயர்லேருந்து -இன்ஃபினிட்டிக்கு போகுது. ஓகே, இது எக்ஸ்டெண்ட் பண்ணுது. இந்த கேப் பேர் என்னது, ஃபார்பிடன் கேப். நோ எனர்ஜி லெவல் எக்ஸிஸ்ட் இன் த ஃபார்பிடன் கேப். இதுதான் ஃபஸ்ட்டு. ஸோ முக்கியமான கேள்வி செக்ஷன் பியில் இது வரும், நெகட்டிவ் எனர்ஜி ஸ்டேட்ஸ். சரி, இதனால என்ன அக்கறை ஆகுதுன்னு பார்ப்போம். ஆண்டர்சன் என்ன கண்டுபிடிச்சா இருப்பான். ஓகே, ஸோ டிராக்ஸ் இன்டர்பிரேஷன் இது வந்து இன்டர் பண்ணார். எல்லா த வேக்யூம் கரஸ்பாண்ட்ஸ் டு ஆல் நெகட்டிவ் எனர்ஜி ஸ்டேட்ஸ் எல்லாமே பவுலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் அப்ளைச் பண்ணி ஒபே பண்ணி அங்கே இருக்கும். வித் ஃபுல்லாக பவுலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் ப்ரிவென்டிங் எலக்ட்ரான்ஸ் ஃபாலிங் இன் டு நெகட்டிவ் எனர்ஜி ஸ்டேட்ஸ். ஹோல்ஸ் இந்த நெகட்டிவ் எனர்ஜி ஸ்டேட்ஸ் கரஸ்பாண்ட் டு பாசிட்டிவ் எனர்ஜி ஆன்டி பார்ட்டிகல்ஸ் வித் ஆப்போசிட் சார்ஜ். ஸோ மேலே போயிடுச்சு, அப்போ ஹோலாக இருக்குது. இந்த டிராக் ஹோல் தான் ஆன்டி பார்ட்டிகல். இட் ப்ரொவைட்ஸ் அ பிக்சர் ஃபார் பேர் ப்ரொடக்ஷன். ஸோ ஒன்று வந்து பார்ட்டிகல் இருக்குது, இன்னொன்று வந்து ஹோலாக இருக்குது, இது ஆன்டி பார்ட்டிகலாக இருக்குது. இது பேர் வந்து பேர் ப்ரொடக்ஷன் ஆகுது, எக்ஸைட்டான் மாதிரி. ஸோ இது வந்து பேர் ப்ரொடக்ஷன். சில டிஸ்டர்பன்ஸ்னால என்ன ஆகும், அந்த எலக்ட்ரான் வந்து திருப்பி வந்து ஹோலுக்கு வந்துடும் சில டிஸ்டர்பன்ஸ்னால. அப்போ வந்து பேர் அனிகுலேட் ஆகி வருது. ஸோ ஒன்று வந்து பேர் ப்ரொடியூஸ் ஆகுது, இன்னொன்று வந்து பேர் அனிகுலேஷன் ஆகுது, டிஸ்அப்பியர் ஆகுது. ஒன்று வந்து கிரியேட் ஆகுது, இன்னும் டெஸ்ட்ராய் ஆகுது. ஸோ அதை தான் இந்த பிக்சரில் கொடுத்துருக்கோம் பாருங்கள். இதுதான் டிராக் பிக்சர்ஸ். டிராக் பிக்சர் இங்கே தான் வந்து நெகட்டிவ் எனர்ஜி ஸ்டேட்ஸ் எல்லா எலக்ட்ரான்ஸும் இங்கே இருக்குது, நெகட்டிவ் எனர்ஜி ஸ்டேட்ஸில் இருக்குது. பவுலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பண்ணி ஒபே பண்ணியிருக்கு கரெக்டாக. லெவலில் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, ஆப்போசிட் ஸ்பைட். இந்த இடத்துல டிஸ்டர்ப் பண்ணுறீங்க, இது என்ன பண்ணுது, இங்கேருந்து மேலே போயிடுது, ஜம்ப் பண்ணி மேலே போயிடுது, அடுத்த லெவல் போயிடுது, இங்கே லெவல் போயிடுது. எதை ப்ரொடியூஸ் பண்ணுது, டிராக் போல ப்ரொடியூஸ் பண்ணிடுது. இது ஆப்போசிட்டில் இருக்குது, ரெண்டும் ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ பேர் ப்ரொடக்ஷன், இது ரெண்டும் சேர்ந்து வந்து பேர் ப்ரொடக்ஷன். சில டிஸ்டர்பன்ஸ்னால சில எலக்ட்ரான்ஸ் அங்கேருந்து மேலே இங்கே வரலாம், ஜம்ப் பண்ணி அதே ஹோலுக்குள்ளே போகலாம், பேர் அனிகுலேட் ஆகுது. ஸோ இது ஆண்டர்சன். இதுதான் வந்து இந்த பேர் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது வந்து காமாவை எமிட் பண்ணுது. சி அதே தான் அங்கே ரெண்டு ஒன்றா சேரும்போது காமா எமிட் பண்ணி திருப்பி வந்துடுது. ஸோ இது வந்து காமா ரேடியேஷன். இது காஸ்மிக் ரேடியேஷனில் மேக்னெட்டில் அப்ளை பண்ணி ஆண்டர்சன் வந்து கண்டுபிடிச்சார் இந்த. ஸோ அவள் தான் பாசிட்டான் அப்போ முடிவு பண்ணாங்க. ஓகே, இந்த கன்க்ளூஷன். Dirac gave an interesting explanation of negative energy states. He assumes that the negative energy states are usually all occupied by electrons according to Pauli's exclusion principle. கொஞ்ச நேரம் பார்த்தோம். The sea of negative energy electrons has no physical observable effects. A negative energy electron in negative sea absorbs the photon of energy greater இருக்கும்போது and jumps into the state of positive energy. As a result, the positive energy electron is created, which is observable, and a hole formed in the negative sea. Sea-ல இருக்கு, sea of electronsல அந்த இடத்துல hole இருக்கு. The hole with energy minus E and momentum minus P interpreted as a positron of energy. Hole வந்து positron சொல்றோம். Dirac hole வந்து positron of energy. என்னது plus E momentum and plus P. So this is called pair production. The inverse is called pair annihilation, pair destruction, pair creation. It is very difficult to imagine such a negative energy state because even a small disturbance would ease a transition of an electron from the positive energy state to the negative energy state, releasing enormous amount of energy state. Okay, உங்களுக்கு வந்து ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பேர் அனிலேட் ஆகும்போது எனர்ஜி வந்து உங்களுக்கு வெளியே போகும். But no such thing takes place in reality. Hence, Dirac assumed that all negative energy states are occupied by an electron, and this negative energy electron has no physically observable effects. Further, he suggested that all negative energy states are normally occupied, and the electrons which are ordinarily observed are those in positive energy states. So, it is also assumed that the electron occupied negative energy state picks up the energy and goes to the positive state. Okay, some disturbance, some radiations. It is an observable effect that empty state in the middle of negative energy state behaves as if particle of positive energy state, and it responds to the electric and magnetic fields. Of course, an empty place
in the negative energy state is called a Dirac pole. Dirac pole in the negative energy is called a Dirac pole. So this is the same character of the positive charge. It is an identical in mass, magnetic charge with the ordinary electron, but with the positive sign of the charge. Charge மட்டும் வந்து மாறிடும், mass வந்து சேம் ஆகும். So the conclusion என்ன அப்படின்னா, this explanation was accepted in 1932 when the positron was discovered by Anderson from US in cosmic rays in the presence of magnetic field. The positron is considered as an unoccupied state of negative energy and the perfect image of negative electron. So it paves the way to have the concept of existence of particle and antiparticle. For every elementary particle there will be antiparticle in the subject of elementary particle of nature. So இதோட நம்ம இந்த கிளாஸை வைண்ட் அப் பண்ணலாம். Okay, so thank you students.